வணக்கம் உறவுகளை. இப்போ எங்கே போகிறேன்னு சொன்னால் தோட்டம். கடந்த 4 வருடங்களாக நான் இந்த தோட்ட காணொலி உங்களுக்கு எடுத்து போடுறேன். நான் இது எங்கேன்னா நெல்சன் அண்ட் மார்னிங் சைட்டில் இருந்து மெக்னிக்கலை நோக்கி இடதுபுறமாக போனீங்கன்னா பெரிய அந்த கரண்ட் வயர் ஒன்று க்ராஸ் பண்ணுது. அதிலே இருக்குது தோட்டம், ரைட் சைடில் இருக்குது. இப்போ நீங்கள் மார்னிங் சைட் அண்ட் மெக்னிக்கல்லேருந்து வருவீங்கன்னு சொன்னால் உங்களோட லெஃப்ட் சைடில் இருக்கும். நெல்சன் அண்ட் மார்னிங் சைடுக்கும் மெக்னிக்கல் அண்ட் மார்னிங் சைடுக்கும் இடையில் இருக்குது. ஏற்கனவே கடந்த வருடங்களில் நான் காரில் எல்லாம் இந்த மாதிரி வாரான்னு சொல்லி வந்து உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கிறேன். இதுதான் அந்த கரண்ட் வயர்கள் எல்லாம் போகுது பாருங்க. இது மார்னிங் சைட் ரோட். அதனுடையால் இதில் நீங்கள் என்னை திருப்பி நீங்கள் கேட்காமல் அட்ரஸ் எங்கேயாண்டு இதுதான் நான் இப்போ உங்களுக்கு என்னென்ன அங்கே இருக்கன்றதை சொல்லி எடுத்து போட போகிறேன். வாருங்கள் காணொளிக்குள்ளே செல்வோம். இந்த தோட்டம் முந்தி அரைவாசிக்கு இருந்தது. இப்போ இந்த சிட்டியால் இன்னும் பெருசாக்கி கிணமேருக்கு இதை கொடுத்துருக்கிறோம். இது வேறு முதலாவது இதில் கத்தரி, மிளகை அதெல்லாம் இருக்குது. எப்படி இருக்கிறீங்க? கத்தரிக்காய், மிளகை, தக்காளி பழம் இருக்குது. ஆமாம் தக்காளிக்காய் இருக்குது. சொல்லுங்க. ஓகே, அப்படி இந்த தக்காளி எல்லாம் இருக்கு. அப்ப ஆடி அமாவாசை செவ்வாய்க்கிழமை எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் ரெடி. சின்ன வெங்காயம் இருக்கு. இது ஊர்ல இருந்து கொண்டாந்து போட்ட விதை, அதனால இது நல்ல டேஸ்டா இருக்கும். அதே மாதிரி வெண்டிக்காய் இருக்கு, நல்ல வெண்டிக்காய் எல்லாம் பிஞ்சா இருக்குது. உங்களுக்கு பிடுங்கி காட்டலாம். இந்த பாருங்க, நல்ல பெரிய காயா இருக்கு, பெரிய வெண்டிக்காய். இதெல்லாம் ஆர்கானிக்கா செய்தது. இதுல வந்து எந்த மருந்து மடிக்கல. சோ இங்க மிளகாய் இருக்குது. அப்ப நீங்களும் வெனிஸ்டேல அங்க கொண்டு வரீங்களா? ஃபார்மர்ஸ் மார்க்கெட் இது வந்து வெனிஸ்டேஸ்ல 4 இருந்து 7 மணி வரையும் இதுல எல்லாரும் இதுக்கு உள்ள எல்லாரும் கூட வந்து போடுவினம். எங்கன்னா 90 லிட்டில்ஸ் ரோட் இதில் போனீங்கன்னா எடுக்கலாம். இதில் ஃபோன் நம்பரும் இருக்கு. ஆனால் எனக்கு தெரியலை, அதை ஆன்சர் பண்ணிவிடமோ. 416-284-4184 இது அந்த மார்க்கெட்டுன்ற நம்பர். எக்ஸ்டென்ஷன் 221 இருக்குது. ஆனால் நீங்கள் இதுக்கு நேரடியாக போங்க. 90 லிட்டில்ஸ் ரோட் உங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா தெரியும். இந்த இடத்துக்கு ஒவ்வொரு வெனஸ்டேயும் 4 PM to 7 PM மறந்து போனீங்கன்னா இல்லாட்ட அங்கே வெறும் வேண்டலாம். அதை விட இவேட்டை நீங்கள் வேண்டுறேன்டா. இப்போ நான் காணொலி காட்டின வேட்டை வேண்டுறேன்னு சொன்னால் நீங்கள் நான் போடுற இதில் நம்பர் ஸ்க்ரீனில் அந்த நம்பருக்கு அடித்து போட்டு வந்தீங்கன்னா வெளியில் ஒன்று தெரியும். சரி, சந்திப்போம். இடையில பாருங்க, இதில் செவ்வந்தி வச்சுருக்கோம். என்னென்னா இதுக்கு பூச்சி வரக்கூடாது, ஏன்னா நாங்கள் மருந்தடிக்கல அது. ஸோ அதில் அப்படி வச்சுருக்கு. இங்கே கத்தரிக்காய் இருக்குது. கத்தரிக்காய் இதில் நாவல் கத்தரிக்காய் இருக்குது. அதே மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது வந்து இந்த உருண்டை கத்தரிக்காய், உருண்டையாக இருக்கும். இல்லை ஜூம் பண்ணி காட்டும். இதில் இது உருண்டையாக இருக்கும். அதே மாதிரி இங்கே வெள்ளை கத்தரிக்காய் இருக்குது. அங்கால வெள்ளை கத்தரிக்காய் இருக்குது. தக்காளி பழம் இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் வந்தால் வாங்கலாம். இங்கே கீரை இருக்குது. இப்போ இது வந்து நாங்கள் போட்டிருக்கிறோம். இது வந்து இந்த ஆடி அமாவாசைக்கு ரெடி ஆயிரும். அதுக்கு எய்ம் பண்ணி தான் இது போட்டிருக்கிறோம். அப்படியே வாங்க. இதில் இப்போ லீக்ஸ் இருக்குது. அது அங்கால இருக்கிற நிறைய இருக்குல்ல க்ரீனா, அதுவும் ரெடி. அதே மாதிரி இது வெங்காயத்தின் பூ, இது ஆக்சுவலி இப்போ முடிஞ்சுது. இப்போ இன்னும் ஒரு கொஞ்சம் இருக்குது. இதெல்லாம் அந்த நீங்கள் அந்த பருவம் வந்து ஸ்டார்ட் பண்ணுற டைம் வரும், அப்போதான் இது கிடைக்கும். இனி இது இந்த பருவம் முடிஞ்ச எவ்வளோ தான் மிச்சம் கிடக்குது. இனி வெங்காயம் தான் பண்ணலாம். இனி வெங்காயம் நீங்கள் வாங்க, வெங்காயம் ரெடி. இங்கே வரலாம். இது கோவா. இங்கே வேணுங்க, நல்ல கோவா, மருந்தடிக்காத கோவா. யூஸ்வலாக கோவாண்டாலே மருந்தடிச்சேன்னு தான் சொல்லுவேன். ஆனால் இங்கே வந்து மருந்தடிக்காமல் இப்படி வளரும். ஏன்னா கீழே போட்டிருக்க மண் வந்து இயற்கையான எருவை கொண்டு அவை எங்களுக்கு தாரது. அதை போட்டு நட்டபடியால் இப்படி வளரும். அண்ட் இதுக்குள்ள வந்து சுக்கினி இருக்குது. சுக்கினி நீங்கள் இதுக்குள்ள ஜூம் பண்ணுங்க. இந்த காய் இங்கே இருக்கு. அதே மாதிரி இங்கே இருக்கு சுக்கினி. இப்படியே தக்காளி இருக்குது. தக்காளியை பார்த்தீங்கன்னா தக்காளி புழுங்கப்பட்டு
தக்காளி இது இது பாருங்க இப்படி இருக்கும். நீங்கள் கறிக்கு போட்டிங்கன்னா நல்லா குழஞ்சி வரும். நாங்களும் மதியம் சமைக்கிறாங்க சின்னாக்களுக்கு பெஸ்ட்டான. எனக்கு 3 பிள்ளைகளுக்கு நான் இதை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பூசணிக்காய் இது ஃபுல்லாக நிறைய இருக்குது. இதே மாதிரி பெரிய பூசணிக்காய் எல்லாம் இருக்குது. இது வந்து ஒரு இனம் தான். இதே மாதிரி நிறைய இது துபாய் பூசணிக்காய். மோஸ்ட்லி சின்ன பிள்ளைகளுக்கு இந்த துபாய் பூசணி நல்ல மனுஷன் இது வந்து கார்போஹைட்ரேட் கூடினது. ஸோ இது கூடினது. அதே மாதிரி இது பீட்ரூட். ஆமாம், இங்கே பீட்ரூட் இருக்கு. இங்கே இது கேரட். கொடுங்களாமே. ஓகே, அப்போ இது கேரட். இல்லை 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 இதுல நல்ல தக்காளி பழங்கள் கிடக்கு. அண்ட் இங்கால இது வந்து போஞ்சி. ஆக்சுவலி இப்போதான் நான் பிடுங்கிட்டேன். ஆனால் இதில் நீங்கள் பிடிங்கொண்டு போஞ்சி இருக்குது. அதே மாதிரி பைத்தையும் இருக்குது. அங்காலே நிறைய இருக்குது. நீங்கள் அங்காலையும் வந்தால் பார்க்கலாம். இப்படி இதில் இதோ ஒரு பிளாட். அதே மாதிரி அங்கே 2-3 பிளாட் இருக்குது. நீங்கள் அது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தெரியும். ஆமாம், நல்ல சோளமும் வச்சிருக்கணும். அவங்க சோளம் இருக்கு. இங்கே பாருங்க, நல்ல சோளம் பற்றி இப்போ இதுவும் பண்ணலாம் வந்தா. இஞ்சால அடுத்த வேறு தம்பின்ற தோட்டம் ஒன்று இருக்குது. இஞ்சால இதையும் பாருங்க எப்படி இருக்குது. இங்கே பாருங்க மிளகா, நல்லா பெரிய காயல் இருக்கு மிளகா. இதை சொல்லுங்க தக்காளி. அவங்க தக்காளியெல்லாம் வந்துட்டுது பாருங்க, வளர்த்துருக்குது. கொஞ்சம் பாருங்க, அந்த அது எங்கே தெரிய போகுது. அவங்கள ஒரு பேரை தந்துருப்பாங்களா, அது வந்திருக்கிறது இன்னொரு பேர். அங்கால எல்லாம் ஸ்டேக் எல்லாம் இருக்குது. ஆனால் அது ஸ்டேக் இல்லை, இது வட்டா தானே. ரொமான்ஸ் இல்லை. இது பெரிய தக்காளி. எவ்வளோ நாள் இது நீங்கள் நாட்டு? இப்போ ஜூன் 3rd வீக்ஸ்ண்டா இப்போ எவ்வளோ கிட்டத்தட்ட 7 வீக்ஸ் ஆகுது. ரைட். 7 வீக்ஸ் ஆகுது. இப்போ கொஞ்சம் லேட்டாக கீரை இதுக்கு நெத்துக்கு விட்டுருக்கீங்க. நெத்துக்கு விட்டுருக்கு பெருசாக. இங்கால இதெல்லாம் இங்கே பாருங்க மிளகாய் இது இல்லை வந்துருக்கு. மிளகாய், வெங்காயம் எல்லாம் இதாகிட்டு போகுது. இது கேள், இங்கால கேள் இருக்குது. கேள் இருக்குது. நிறைய இங்கே பாருங்க கத்தரிக்காய் எல்லாம் அப்படி சுற்றி வந்துருக்கு. இங்கால இந்த போனட் பேப்பர், இந்த ஸ்பைசி பேப்பர், இந்த இது இப்படி வந்தீங்கன்னா அங்கால கொடியெல்லாம் வந்திருக்கு பீக்கங்காய். ஆனால் இந்த அதுக்குள்ளையா இது வரையில இந்த இது பைத்த கொடி வளருது. கொஞ்சம் லேட் தானே வச்சது. அண்டியெல்லாம் கொஞ்சம் லேட்டாக வச்சோடியா கொஞ்சம் லேட்டாக இருக்குது. பைத்த கொடி இல்லையாண்டா திரை காய்ச்சிருக்கும். காணியும் புதுசு இந்த முறை. அப்போ இந்த முறை புதுசாக இருந்திருக்கேன். இங்கே காணி அப்போ மண்ணும் கொஞ்சம் பதப்படணும். ஆமாம் ஆமாம், அதனால் இதாக இருக்குது, பச்சையாக இருக்குது. இது இப்போ புது கீரை பார்த்து 2ஆம் தரம் போட்டிருக்கு. என்ன முடியாது. ரைட். முதல் போட்டு எடுத்து இப்போ 2ஆம் தரம் போட்டு. ஓகே. இப்போ வெங்காயம் நீ ரெடி பிடுங்க. வெங்காய பூவெல்லாம் முடிஞ்சுது, நீ பிடுங்க ரெடி வெங்காயம் எல்லாம். எங்கே நீங்கள் அங்கே வெனிஸ்டேயில் கொண்டே கொடுக்குறீங்களா இல்லது? கூட கொடுக்குறது ஆக்கள் வந்து கூட இருக்குன்னு தானே அவைக்கு வித்துறது நீரை. லீக்ஸ் ஆமாம், அங்கே லீக்ஸ். இங்கே வெங்காயப்பூ, இந்த ரேடிஷ் இந்த வருது பாருங்க. ஓகே ஓகே ஓகே. இது கன பேர் செய்கிறீங்களா ரேடிஷ்? நீங்கள் செய்கிறீங்க. அது கூட வெங்காயம் கூட சாப்பிட்றோம். இல்லைன்னா வெள்ளையாக சலாட்டுகளில் போட்டு சாப்பிட நல்லா இனிப்பாக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. மேட்டா அது கிரணாலும் எடுக்காது, குயிக்காக வர்ற பிளான்ஸுகள். இது எல்லாம் வேறு அந்த வெக்கையில் தாங்குற மாதிரி இருக்கும். சிலது வெக்கை தாங்காதாண்டா இது வராது, பூ வந்துடும் பக்கம். நீங்கள் களியங்காடுன்னா சொல்ல வேணும். களியங்காடு தோட்டம் தானே. இந்தியாவில் வெண்டியும் எல்லாம் இப்போ தான் பெருகுது. இது கொஞ்சம் மீது தானே. அங்காலங்கால ஒரு ரேடிஷ் பெரிய ஹாய் வந்து பெரிய ஹாய். இது மல்லி. அது கொஞ்சம் இந்த மழை டக்குன்னு வந்தோன்னா அங்கே புல்லு டக்குன்னு பூஞ்சி பிடுங்கணும். புது மழை கொஞ்சம் தூரம் தான் வந்திருக்கு, பெருசாக வரையில. இங்கால அடுத்த வருஷத்துக்கு தான் ஓகே. அங்கால அது வெந்தயக்கீரை நீ அழிக்க வேண்டியதான். டைம் வந்துட்டு நீ அழிச்சு போட்டு புதுசு போடணும் வேண்டாம். கொஞ்சம் ஊரம் பிடுங்கெல்லாம் கொடுத்தாச்சு, நீ மிச்சம் இதுவெல்லாம்
அப்போ இது இதை நீ இப்படி இங்கே அழைச்சி போட்டு புதுசாக இங்கே இது வந்துட்டு வெந்தய பூவெல்லாம் இதை நீ வரத்தெல்லாம் சாப்பிடலாம் அது. ஓகே ஓகே. அப்போ நீ பிடிக்கி போட்டு ஃபுல்லாக இன்னும் அழைச்சி போட்டுக்க வேண்டியா. அந்த கொடி அது போஞ்சி போஞ்சி கொடியா. இதில் பூசணி நிற்குது. ஓ இது சுராக்காய். இங்கே வர சுராக்காய் இங்கே வர வந்துருக்கு. வந்துட்டு வேறு கொஞ்சம் கொடி மேலே வந்தது கொஞ்சம் இடைக்கில் பட்டு போச்சு. இந்த மண் வெக்க இருக்குல்ல ஒவ்வொரு டக்குன்னு சில நேரம் சுட்டு விட்ரும். ஓகே. இந்த இலை பூசணிகளுக்கு இது துபாய் பூசணி ஃபுல்லாக விளையில. நன்றி. அப்போ உங்களுக்கு என்ன இப்போ ஆர்வம் இருக்கா? முதலே இருந்ததா ஊரில் செய்தீங்களா? வீட்டில் அப்பாவோட செய்கிறது தானே எல்லாரும் அங்கே தோட்டம் தானே ஃபுல்லாக. அப்போ அந்த ஒரு ஆர்வம் மற்ற வீட்டில் இங்கே செய்கிறானா இப்போ ஒரு கண்ட ஒரு ஆசை தான். கொஞ்சம் ஒரு டைம் பாஸுக்கு செய்வோம் மாட்டேன். நல்லது. ஏன்னா இது ஆர்கானிக் ஃபுட். ஆர்கானிக் ஃபுல் ஆர்கானிக்காக இருக்கும். அட்லீஸ்ட் வீட்டு தேவைகளுக்கும் பாவிக்கலாம். இப்போ இந்த விலைகளுக்கு ஹாபியாக இருக்க ஒரு மனதுக்கு மாறுதல் மற்ற ஒரு 4 பேரோட கதைச்சு இது பண்ணேக்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்ல பிடுங்கி எல்லாருக்கும் கொடுத்து சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நான் போன வருஷம் வீட்டு தோட்டங்கள் போட்டேன் நான். அப்போ கனவேருக்கு நான் சொன்னாங்க இந்த வருஷம் செய்யுங்கோ ஒரு நல்லா இருக்கும். டேஸ்ட்டும் நான் கொடுத்து இல்லை இது இப்போ ஊரில் நீங்கள் இப்போ தோட்டத்தில் போய் எல்லாம் சந்தையில் வெளியே போய் வேண்டுற மாதிரி இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வீட்டில் சமைச்சு சாப்பிட ஒரு டேஸ்ட் டிஃப்ரெண்ட் இருக்கும். உங்களுக்கு நான் போஞ்சி எல்லாம் வந்து சமைச்சேன் நான். சூப்பராக இருந்தது. இல்லை அந்த டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. நான் கடையில் வேண்டதை விட இதில் இருக்கேன். அதில் ஒரு சந்தோஷம் இருக்குண்ணா. ஸோ ஓகே, இல்லை சந்தோஷம். நன்றி உங்களுக்கு. ஓகே, வணக்கம். இந்த தோட்டம் வந்து மார்னிங் சைடு அண்ட் ஃபிஞ்சில் இருக்குது. நீங்கள் மார்னிங் சைடால் இங்கே தொங்கலுக்கு ஃபிஞ்ச் சைடு வரைக்குள்ளே நைட் ஷாட் பாஸ் பண்ணக்குள்ளேயே அந்த மேலே வந்து வயர் கம்பி போகும், கரண்ட் கம்பி போகும். அதுக்கு கீழே இருக்குது அந்த ஹைட்ரோ பார்க்குன்னு சொல்கிறது. இது வந்து MFRCயால் கொடுத்த ஒரு சின்ன பிளாட் ஒவ்வொரு ஃபார்மர்ஸுக்கும் கொடுத்துருக்குது. அப்போ அவை வந்து இதை வந்து ஆர்கானிக் முறையில் செய்து காட்ட வேணும். ஸோ இது வந்து இந்த தோட்டம் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் 5 வருஷமா போடுறோம். இது ஒவ்வொரு வருஷம் நீங்கள் வந்திருப்பீங்க. இங்கே இந்த முறை நீங்கள் பீட்ரூட் இருக்குது. சூப்பராக இருக்குது. இந்த பாருங்க இது ஆர்கானிக்காக செய்தது. இது மட்டும் இல்லை, நிறைய பீட்ரூட் இருக்குது. காட்டுவா பாருங்க அப்படி இருக்கு. இங்கே இருக்க ஜூம் பண்ணுங்க. 4 கிலோல இருந்தேன். நல்லா இருக்கு. தக்காளி பழம் இருக்குது. அண்ட் இது வந்து முடக்கத்தான். ஊர்ல வந்து சொல்லுவாங்க அந்த போன்ஸ் எலும்புக்கு எல்லாம் நல்ல ரசத்துக்கு போடுவாங்க. அது இருக்குது. நான் அதில் படம் போட்டு சொல்லுவேன். இருக்குது பூவும் பிஞ்சுமா இருக்குது. நேற்று பிடுங்க அப்படியால இன்றைக்கு இல்லை, இல்லாட்டி நேற்றே அறுவடை செய்தாயிட்டு கணக்கா பிடுங்கியாச்சு. இங்கே இருக்குது பிஞ்சு இருக்குது. அது முத்திரும் 2 நாள்லயே. இங்கே இருக்குது. இங்கே பாவக்காய். இது வந்து வெள்ளை பாவக்காய், எங்களோட ஊர் பாவக்காய். அதே மாதிரி அங்கால பச்சை பாவக்காயும் இருக்குது. இது பூசணிக்காய். போமே எப்படியே கொடுக்கறதுக்கு தான் நிற்குது. இது வந்து வீட்டுக்கு வைக்கிற இல்லை, வெளியில தான் வைக்கிறது. வருஷம் பெறும். செம்பரத்தை தான் வருஷம் பெறும். வெளியில வைக்கலாம். வெளியில சினோகம் இருக்குமா? சினோக இருந்து பெறும். இங்க இது மிளகா இருக்குது. அதே மாதிரி இங்க நல்ல பொன்னாங்கண்ணி இருக்குது. சூப்பரா இருக்கு. ஓகே, இது வந்து இப்படி ஊரில் சமைச்சா வர வாசத்தோட வரும் இந்த பொன்னாங்கண்ணி. ஆனால் கடையில் வாங்குறோட எல்லாம் வெரி டிஃப்ரெண்ட். இது வந்து கலலுன்னு சொல்கிறது இந்த கீரையை. இது எங்கட இனத்து கீரை மாதிரி கொஞ்சம் பெருசாக வளரும். இதை வந்து கூட அந்த கரீபியன் சைடாக்கள் சாப்பிடுவாங்க. இப்போ அதனால அது இது இப்படியே கத்தரிக்காய் பாருங்க பார்க்குறீங்களா இருக்குது. அப்படியே இதெல்லாம் மிளகா. இதுதான் அந்த கலலுண்டு நான் சொன்னேன். அதே மாதிரி இங்கே போஞ்சி இருக்குது. பிடுங்கண்ணே. இந்த போஞ்சி போன வருஷம் நான் வேண்டி காய்ச்சினான். சூப்பராக இருந்தது. இது நல்ல களியாக வரும், நல்ல டேஸ்டான காய். அதனால இது அந்த மருந்துகள் விற்காதால அந்த கடையில் விற்கிற மாதிரி கல்லை அவிச்சு போட்டு சமைக்கணும் எல்லாம் இல்லை. அப்படியே குழம்பு வைக்கலாம். இந்த 2-3 வேலை பார்க்க தேவையில்லை. அதே மாதிரி இங்கே சிகப்பு போஞ்சியும் இருக்கு. சிவப்பு போஞ்சி இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து சிகப்பு போஞ்சி. இது சிகப்பு, இது பச்சை போஞ்சி.
இங்கே வல்லாரை இருக்கு. ஓ வெள்ளாறு இங்கே பாருங்க. பொன்னாங்கானி ஆடினாங்களும் இப்போ வெள்ளாறு. வல்லாரை இருக்கு. ஓ புடலங்கா இங்கே தெரியுது உங்களுக்கு. ஆமாம் ஆமாம். பிஞ்சா இருக்குது. இன்னும் 1 வீக்ல ரெடி ஆயிடும். இதெல்லாம் இன்னும் ஒரு 2-3 டேஸ்லயே ரெடி ஆயிடும். ஓகே 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 ஓகே. இங்க இருக்கு புடலங்கா. இதுக்குள்ள வந்து பச்சை பாவக்காய் இருக்குது. இங்க கல்லு கட்டி விட்டு கிடக்கு. ஊர்ல மாதிரி எல்லாம் கல்லெல்லாம் கட்டி கல்லை கட்டி வச்சிருக்கு வாரத்துக்கு. அதே மாதிரி இங்கால இப்படியே வந்தீங்கன்னா இது வந்து கேரட். ரைட் ரைட். கேரட் இங்கே பாருங்க. அப்படி இருக்கு பெரிய கேரட். கேரட் இதெல்லாம் ஆர்கானிக் சாமான். இது இப்போ வந்து சாப்பிட்டீங்கன்னா ஊரில் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். தக்காளி இங்கே இது பசலைக்கீரை. பசலைக்கீரையா? இதுவும் விற்கிறதுக்கு தான். இது இந்த இது வந்து பருப்புகளுக்கு போட வச்சு சாப்பிட்டா இதுவும் அயன் கூடினது. இது வந்து எங்களோட ஊர்க்கீரை. பாருங்க அப்படி பச்சை பசேலன்னு இருக்கு. எப்போ வந்தாலும் நீங்கள் எடுக்கலாம் இந்த கீரையை. அதனால் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நான் உங்களுக்கு நம்பர் போடுறேன். அவையோட இருக்க அடிச்சுட்டு வாங்க. நான் முன்னுக்கு லாக் பண்ணியிருக்கேன். இல்லைன்னு சொன்னால் புதன்கிழமை நான் அதில் முன்னுக்கு அட்ரஸ் இருக்குது, நான் எடுத்து போடுறேன். அங்கேயும் நீங்கள் வேண்டிய தோட்டங்கள் இருக்குது, போய் வேண்டாம். புதன்கிழமையில வந்து அங்கே வந்து மார்க்கெட் நடக்கிறது. கம்யூனிட்டி மார்க்கெட் உண்டு. அங்கே வந்தீங்கன்னா இதுக்குள்ள எல்லா ஃபார்மஸும் தங்களோட ப்ரொடக்ஷனை கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து நீங்கள் வாங்கலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கலாம். அது மட்டும் விலையும் வந்து குறைவாக தான் இருக்கும். இங்கே வந்தானே அங்கே வந்தானே விலையை விட நிறைய வந்து கொஞ்சம் கூட இருக்கும். 1 LP ஆக்சுவலி அதை விட கூட தான் இருக்கும். அங்கேயோ எங்கேயுமே நீங்கள் எங்கே வந்தாலும் இது வந்து நாங்கள் அந்த இதாக செய்கிறேல தானே. ஆமாம் ஆமாம் ஆமாம். மிளகா பாருங்க. மிளகா இது மிளகா. இங்கே இது கறிமிளகா. கறிமிளகா இங்கே கறிமிளகாயிலேயே நிறைய வித்தியாசமாக இருக்கும். ஆமாம். கீரை இது வந்து சிவப்பு கீரை. சிவப்பு கீரை அது அப்படியே கத்தரிக்காய் இருக்குது. அந்த இருக்கு. அங்கால வெண்டிக்காய் இருக்குது. சிவப்பு கீரைக்கும் மற்றதுக்கும் என்ன வித்தியாசம்? கலர் தானோ அல்லது அந்த சத்துக்களில் வித்தியாசம் இருக்கும்? அப்படி ஆக்சுவலாக இல்லை. எல்லாமே சத்தில் இதாக இருக்கும். ஆனால் சமைக்க ரெண்டும் வித்தியாசமான கலரில் வரும். இதுவும் மிளகா. அப்படியே இது வந்து சிகப்பு வண்டி. இது இன்னும் காய்க்க தொடங்கி இப்போ தான் தொடங்கி இருக்கு. அண்ட் இது வந்து கொஞ்சம் கிட்ட கொண்டு காட்டுங்க. ஓகே. இது வந்து நோக்கோல்னு சொல்கிறது. அல்லாடி ராபுன்னு சில பேர் சொல்லுவாங்க. நோக்கோல்னு தான் சொல்கிறோம். ஓகே ஓகே. இதுவும் வந்து நல்ல ஹெல்த்தியான ஒரு சாப்பாடு. அதுவும் இப்போ வந்துட்டு கடையோலியை பார்த்துருக்குறேன். இது லீக்ஸ். இதெல்லாம் லீக்ஸ். ஓகே. அப்படியே லீக்ஸ். இது இங்கால வந்து கீரை போட்டு திருப்பி இதில் முதல் வெள்ளைப்பூடு இருந்தது. அங்கே இதில் வெங்காயம் இருந்து இப்போ அதெல்லாம் பிடுங்கிட்டேன். நான் இந்த முறை கொஞ்சம் லேட்டாக போச்சு. என்ன லெவியோட அடிச்சுட்டு வரணும். என்ன முன்னுக்கு லாக் அப்போ அடிக்கடிச்சு பிடிக்கலாம் போச்சு. அவே பிஸியாக. இப்போ இதெல்லாம் இனி இப்போ கொஞ்சம் இப்போ அந்த கீரை முடிய இந்த கீரை வரும். இதில் போட்டிருக்காது. இது முடியாது வரும். அதுக்கேற்ற மாதிரி பருவமாக அவை போட்டிருக்கணும். அங்கால அப்படியே பைத்தங்காய் இருக்குது. அந்த நேரக்கு பைத்தங்காய் அதுவும் இன்னும் ஒரு 1 வீக் 2 வீக்ஸில் ரெடி ஆகிடும். டக்குண்டு அது கொடி ஓடிடும். காய்ச்சி கொண்டு வரும். இப்போ ஆக்கள் இங்கே வந்து வேண்டோணுமெண்டா இப்போ அங்கே மார்க்கெட்லேயோ இல்லை என்னென்னா இதுக்குள்ளே இப்போ வந்து வாங்கக்கூடாதுன்னு சொல்லிக்க இது ஹைட்ரோ ஏரியான்ற. ஸோ இப்போ நீங்கள் கால் பண்ணினீங்கன்னா நாங்கள் கொண்டு வந்து அவுட் சைட் தருவோம். இந்த இடத்த விட்டுட்டு அவுட் சைட் தருவோம். ஆனால் நீங்கள் இப்போ குழாய் இதை வந்து பார்க்கணுமென்று சொன்னால் நீங்கள் எப்போ வேணுமெனாலும் எங்களோட வரலாம். உள்ளுக்குள்ளே வந்து பார்க்கலாம். காட்டுவோம். நாங்கள் அது எங்களோட வந்து நாங்கள் நிற்கிற டைம் வந்தீங்கன்னா நாங்கள் வந்து முன்னுக்கு வந்து கொடி கொண்டு வந்து காட்டி போட்டு போகலாம். உங்களுக்கு வேணுமென்னா நாங்கள் எங்களோட வீட்டை கொண்டு வச்சா நீங்கள் வந்து அங்கே வந்து எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி உங்களோட வீடுகளுக்கு வேணுமெண்டா நாங்கள் கணக்காண்டா வீட்டை கொண்டு வந்து நாங்கள் டெலிவர் பண்ணுவோம். அந்த மாதிரி இப்போ என்ன அவைலபிள்? இப்போ என்ன சாமான் இப்போ வேண்டுறா ஆக்கள் உங்கள்கிட்ட ஓட பண்ணுறேன்னா என்ன சாமான்? சின்ன வெங்காயம் இருக்குது, தக்காளி இருக்குது, வெண்டிக்காய் இருக்குது, கத்தரி, கறிமிளகா, மிளகா, இந்த நோக்கோல், லீக்ஸ், கீரை இருக்குது, போஞ்சிக்காய் இருக்குது, பொன்னாங்கண்ணி, வல்லாரை, புடலங்காய், பாவக்காய், கேரட் இருக்கு, அண்ட் கேலியில் இருக்குது. மற்றது கேலியில் மாதிரி மற்ற இலை வகைகள் கொஞ்சம் கிடக்குது. அங்கே அப்படி பார்த்து பிடுங்கலாம்.
அப்படி அதெல்லாம் இருக்கு மற்ற இவ்வளவு நீங்கள் சொன்ன அவ்வளவும் ஆடி அமாவாசை செவ்வாய்க்கிழமைக்கு அவைலபிள் அவைலபிள் முக்கியமாக கீரை அவைலபிள். அதே மாதிரி பூ இருக்கு, நீங்கள் பூவும் வாங்கலாம் இந்த செவந்தி பூ பூவும் அவைலபிள். செவந்தியும் இருக்கு, அந்த சீனியாஸ் பூவும் இருக்குது. அதில் அந்த செம்பரத்தை அதுவும் இருக்குது. ஒரு செம்பரத்தை இல்லை விற்கிறதுக்கு இங்கே இருக்குது, அதுவும் இருக்குது. அது எல்லாமே இப்போ அவைலபிள். நீங்கள் வந்தால் அது இப்போ நீங்கள் வந்து எடுக்கலாம். நீங்கள் அந்த நம்பரை உங்களுக்கு ஷேர் பண்ணினா நீங்கள் அந்த நம்பருக்கு அடிச்சிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் தருவோம். அப்படி இல்லையெண்டா ஒவ்வொரு புதன்கிழமையும் பின்னேரம் 4 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் 90 லிட்டர்ஸ் ரோட்டில் இருக்கிற MFRC கம்யூனிட்டி சென்டருக்கு பின்பக்கம் கம்யூனிட்டி மார்க்கெட் ஒன்று நடக்கும். அதில் வந்து இங்கே எல்லா ஃபார்மஸும் வருவாங்க, எல்லாரோட ப்ரொடக்ஷனும் நீங்கள் அங்கே பார்க்கலாம். அங்கே வந்து நீங்கள் அங்கே டிரெக்டாக நீங்கள் அங்கே பார்த்து வாங்கலாம். இங்கே வந்தால் இங்கே கார்டனில் என்ன இருக்கோ நீங்கள் அதை பார்த்து வாங்குவீங்க. அங்கே வந்து நாங்கள் பிடிங்கி கொண்டு வந்து வச்சிருக்கிறத வந்து பார்த்து வாங்கலாம். அதுவும் இந்த செவ்வாய்க்கிழமை வேறு ஆடி அமாவாசைக்கு மறந்துவாமல் இருக்கா நான் ஃபோன் நம்பர் போடுறேன், அடிச்சுட்டு வந்து இந்த கீரை போஞ்சி அதெல்லாம் வேண்டி சமைச்சு போட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு. ஏன்னா இது ஒரு ஆர்கானிக் ஃப்ரெஷ்ஷானது. ஊரில் நாங்கள் சாப்பிடக்க எப்படி இருக்குமோ அதுமாதிரி கடையில் வேண்டதை விட இங்கே வேண்டி நீங்கள் சமைச்சு போட்டு எனக்கு சொல்லுங்கள். என்ன நான் போன வருஷம் வீட்டுக்கான கீரைகள் போஞ்சி எல்லாம் பண்ணி தான் போஞ்சி எல்லாம் சூப்பராக இருந்தது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். அதனுடைய நீங்கள் இந்த செவ்வாய்க்கிழமைக்கு இடையில் அதாவது இந்த வீக்கெண்டெல்லாம் ஒருக்கா ஃபோன் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வேண்டிக் கொள்ளலாம். வேறு சொல்லுங்கள், வேறு என்ன சொல்ல போகிறீங்க? வேறு என்ன, ஆக்சுவலி இங்கே வந்து விற்கக்கூடாதுன்றதான் இது. நீங்கள் MFRCக்கு வந்தால் இன்னும் ஒரு நன்மை இருக்குன்னுண்டா, அங்கே வந்து நீங்கள் 1 வீக் இந்த வீக் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஃபார்ம் தருவாங்க. அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் கொடுத்துட்டு போனீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு ஒரு மெயில் வரும். நீங்கள் அந்த உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் மெயில் வரும், நீங்கள் வந்து அதில் இன்வால்வ் ஆகியிருக்கிறீங்கன்னு. ஸோ அவங்களே உங்களுக்கு $6 ஃப்ரீயாக தருவாங்க. ஸோ அந்த $6 நீங்கள் கொண்டு வந்து எங்கள்கிட்ட தந்துட்டு நீங்கள் எங்கள்கிட்ட வாங்கலாம். ஆக்சுவலி அது வந்து காசாக வராது, ஒரு கொயினாக வரும். அந்த கொயினை கொண்டு வந்து எங்கள்கிட்ட தந்தீங்கன்னா நாங்கள் அந்த $6 சாமான் உங்களுக்கு தருவோம். எங்களுக்கு MFRC வந்து எங்களுக்கு அந்த $6 பே பண்ணும். ஸோ நீங்கள் அப்படி வந்து அங்கே உங்களுக்கு ஒரு $6 வந்து லாபமாக வரும். ஸோ நீங்கள் அங்கே வர்றது இன்னும் நல்ல விஷயம். ஓகே. இல்லை நான் என்னது சொன்னான்டா, செவ்வாய்க்கிழமை புதன்கிழமையிலான எங்கள் மார்க்கெட், நீங்கள் செவ்வாய்க்கிழமை ஆடி மாதம் வரபடியால் தான் நான் ஏற்கனவே நீங்கள் திங்கட்கிழமை பின்னேரமே வாங்கி வைக்கிறது நல்லது. அப்படின்னா நீங்கள் நான் ஃபோன் நம்பர் போடுறேன், எனக்கு அடிச்சுட்டு இந்த அம்மா அதைப்பா வந்து வேண்டுங்க. நல்ல மலிவாக கொடுக்குறோம். இப்போ வந்து இருக்கிறேன், அப்போ அவருக்கு கொடுங்க. ஓகே, சரி. லீக்ஸ் வந்து இப்படி 4 லீக்ஸ் அப்படி பஞ்சாக கட்டி வரும். ஆனால் என்ன சொல்லுங்க, அப்போ நீங்கள் கடையில் வாங்குற லீக்ஸ் மாதிரி இல்லை இந்த லீக்ஸ். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது வந்து சின்னனா இருக்குது பாருங்கள், கடையில் முத்தலாக இருக்குது, இப்படி இலையே இருக்காது இதில். ரைட், குறையா சொல்லல. இல்லை அவங்க ஆர்கானிக், இது ஆர்கானிக். கடையில் கெமிக்கல் போட்டு வியாபாரத்துக்கு பெருசாக்குவாங்க தெரியும் தானே. மற்றது இது வந்து செய்கிறது MFRC உண்மையாக ஒரு என்டர்டைன்மெண்ட் எங்களுக்கு. மற்றது என்டர்டைன்மெண்ட், அதை விட என்னென்னா ஒரு சின்ன ஒரு வருமானம் இவை. அப்போ அவை அந்த சின்ன வருமானத்தை உங்கள்கிட்ட இருந்தால் எடுக்கலாம். நீங்கள் கடையில் வருஷம் ஃபுல்லாக வாங்கலாம். ஆனால் இவைக்கெல்லாம் இது வந்து இப்போ தான் அவை ஹெல்ப் பண்ண போகும். இந்த ஒரு 3 மந்த் மட்டும்தான் அவை இதை செய்ய போயிடும். ஸோ அவைக்கு நீங்கள் தான் வந்து சப்போர்ட் பண்ண வேணும். என்ன விடயம்னு சொன்னால், மேபி நீங்கள் கடையில் பண்ணுறதை விட லிட்டில் பிட் மணியாக இருக்கலாம், ஒரு கொஞ்சம் கூடவே இருக்கலாம். ஆனால் என்ன இங்கே வந்து தங்கச்சி சொன்ன மாதிரி இவை வந்து அந்த ஆர்கானிக்காக செய்யணும் இந்த தோட்டம். அதுக்காக தான் இந்த அரசாங்கத்தால் கொடுக்கணும். இதில் போடுற பசலைகளை போட்டு தான் இதை செய்யணும். அப்போ அதில் கெமிக்கல் இல்லை. ஆனால் உண்மையில் இந்த மரக்கறிகளை எல்லாம் ஊரில் நாங்கள் அண்டாண்டு தோட்டத்தில் போய் வேண்டி சமைச்சா இப்படி டேஸ்ட்கள் இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கே இருக்குது. உண்மையில் நல்ல விடயம். நீங்கள் வந்தீங்கள் என்றால் சொன்ன அந்த அவ்வளோ மரக்கறிகளும் வேண்டலாம். எதுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி போட்டு வாங்க என்றால் லாக் பண்ணியிருக்கு. அப்போ உங்களுக்கு என்டர் பண்ணிடலாம். அவை தான் திறக்கலாம், அவை தான் கீ இருக்குது. அப்போ நீங்கள் அவை அந்த நம்பர் தான் போட்டு அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல மரக்கறிகளை பெற்றுக்கொள்ளலாம். இந்த தருணத்தில் அந்த தங்கச்சிக்கு மிக்க நன்றி. நல்ல வடிவாக இந்த விடயங்களை விளங்கப்படுத்தியிருந்தார். அவருக்கு மிக்க நன்றி. நீங்கள் விரும்பின நீங்கள் உண்மையில் இந்த ஆடி அமாவாசை செவ்வாய்க்கிழமை வருது வந்தீங்கன்னு சொன்னால் நல்ல பசுமையான மரக்கறி தோட்டத்திலேயே வேண்டி ஊரில் சமைச்ச மாதிரி எங்கேயும் நீங்கள் சமைச்சு சாப்பிடலாம். அதனுடைய அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்கோ. இது மார்னிங் சைடன் நெல்சனுக்கும் மார்னிங் சைடன் மெக்னிக்கலுக்கும் இடையிலே இருக்குது அந்த வயர் கம்பிகளை. நான் அப்படி விளக்கம் உங்களுக்கு சரியாக விளங்கலை என்றால் போன வருஷம் நான் போட்ட காணொலியில் போய் பார்த்தீங்கன்னா நான் காரில் ஓடி
என்ன மாதிரி போகலாமன்றதை காட்டியிருக்கிறேன். அதனுடைய போங்கோ பொன்னாங்கானி இருக்குது, வல்லாரை கணக்காக இருக்குது, மரக்கறிகள் இருக்குது. அதனுடைய நீங்கள் இந்த ஆடி அமாவாசைக்கு மரக்கறி சமைக்க போகிறீங்க வேண்டாம், அங்கே வந்து வேண்டிக் கொள்ளலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு வருஷம் அன்னையும் அம்மாவும் என்னென்னா எனக்கு ஒவ்வொரு முறையும் வீடியோ எடுக்க இந்த மரக்கறி ஆறவேன். இந்த முறையும் இங்கே பாருங்க எக்கச்சக்கமாக தக்காளி பழம், கீரை, கத்தரிக்காய், பீட்ரூட், வந்து தக்காளி பழம். இந்த மறந்து வாங்கோ. இந்த ஃபோன் நம்பர் நான் போடுறேன்னு அடிச்சுட்டு வந்து இந்த ஆடி அமாவாசைக்கு வேண்டி சமைச்சு போட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்படி இருக்குன்னு சொல்லி மறந்து போகாமல் வந்து வேண்டி சமைச்சு பாருங்க. நன்றி 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 நன்றி, வணக்கம். இந்த சாமான்கள் வேண்டுன்னு சொன்னால் இந்த ஃபார்மர்ஸ் மார்க்கெட் இது வந்து வெனிஸ்டேஸில் 4 to 7 மணி வரையும் இதில் எல்லாரும் இதுக்கு உள்ள எல்லாரும் கூட வந்து போடுவினம். இது எங்கன்னா 90 Littles Road இதில் போனீங்கன்னா எடுக்கலாம். இதில் ஃபோன் நம்பரும் இருக்குது, ஆனால் எனக்கு தெரியலை, அதை ஆன்சர் பண்ணிவினோமோ. 416-284-4184 இது அந்த மார்க்கெட்டுன்ற நம்பர். எக்ஸ்டென்ஷன் 221 இருக்குது. ஆனால் நீங்கள் இதுக்கு நேரடியாக போங்க, 90 Littles Road உங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா தெரியும். இந்த இடத்துக்கு ஒவ்வொரு வெனஸ்டேயும் 4 PM to 7 PM மறந்து போனீங்கன்னா இல்லாட்ட அங்கே வெறும் வேண்டலாம். அதை விட இவேட்டை நீங்கள் வேண்டுறேன்டா, இப்போ நான் காணொலி காட்டின அவேட்டை வேண்டுறேன்னு சொன்னால் நீங்கள் நான் போடுறேன் இதில் நம்பர் ஸ்க்ரீனில் அந்த நம்பருக்கு அடித்து போட்டு வந்தீங்கன்னா வெளியில் ஒன்று தெரிவிடும். சரி, சந்திப்போம்.